மக்களவை மற்றும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்துவது தொடர்பாக அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளுடன் இந்திய தேர்தல் ஆணையர்கள் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வருகிற 18ஆம் தேதி 40 மக்களவை தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அதேபோல் தமிழகத்தில் 18 தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் ஒரு இடத்திற்கும் சட்டமன்ற இடைத்தேர்தலும் நடைபெற உள்ளது. நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவில் பணம் பறிமுதல் செய்யப்படுவதோடு அதிக அளவில் வாக்காளர்களுக்கு பண விநியோகம் செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் தேர்தலை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்துவதற்காக இந்திய தேர்தல் ஆணையர்கள் அசோக் லவாசா, சுஷில் சந்திரா, தேர்தல் ஆணைய நிர்வாக இயக்குநர்கள் திலீப் சர்மா, திரேந்திர ஓஜா ஆகியோர் டெல்லியிலிருந்து விமானம் மூலம் நேற்று மாலை சென்னை வந்தனர். ஆனால் தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா வரவில்லை. அதற்கான காரணம் குறித்து தெரியவில்லை. விமான நிலையத்தில் தேர்தல் ஆணையர்களை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, போலீஸ் உயர் அதிகாரிகள் வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து விமான நிலைய ஓய்வறையில் சுமார் 15 நிமிடங்கள் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி, காவல் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய தேர்தல் ஆணையர்கள் பின்னர் சென்னையில் உள்ள ஓட்டலுக்கு காரில் புறப்பட்டுச் சென்றனர். இதைத் தொடர்ந்து இன்று காலை 10 மணி முதல் 11:30 மணி வரை கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை நடத்த உள்ளனர். அப்பொழுது ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம் உட்பட காலியாக இருக்கும் 4 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலை நடத்த அரசியல் கட்சியினர் வலியுறுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து மதியம் 11:30 மணி முதல் இரவு 7 மணி வரை மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளனர். அப்பொழுது வேலூரில் திமுக பொருளாளர் துரைமுருகன் மற்றும் அவரது மகன் கதிர் அனந்துக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற சோதனை குறித்தும், சிமெண்ட் கிடங்கில் மூட்டை மூட்டையாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்தும் தேர்தல் ஆணையர்களிடம் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கமளிப்பார் என கூறப்படுகிறது. இன்று மாலை செய்தியாளர்களை சந்திக்கும் தேர்தல் ஆணையர்கள் அரசியல் கட்சியினர் மற்றும் அதிகாரிகளுடன் நடத்திய ஆலோசனைகள் தொடர்பாக விவரிப்பர் என கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நாளை காலை 10 மணிக்கு வருமான வரித்துறை அலுவலர்கள் கூட்டமும், 11:15 மணிக்கு தலைமை செயலாளர், டிஜிபி, உள்துறை செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகளின் கூட்டமும் நடைபெறுகிறது.